ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க அது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? ரொம்ப குயிக்காக செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கேரட் எடுத்துக்கலாம். அதோட காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட மேல் தோலை மட்டும் நம்ம கொஞ்சம் சீவி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது அதோட தோல் பகுதி க்ளீன் ஆகிடும். இப்போது க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் இப்போது 4 கேரட் எடுத்துருக்கேன். 4மே க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டு அதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது அதை நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செப்ரேட்டாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ காய் சீவிர அந்த பிளேட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கேரட்டை நல்லா சீவிக்கலாம். கேரட்டை எக்கார்ந்து கொண்டும் கட் பண்ணக்கூடாது, அப்போ டேஸ்ட் வராது. இந்த மாதிரி நம்ம சீவி தான் இதை செய்யணும். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி நான் எல்லா கேரட்டும் துருவி ரெடியாக வச்சுட்டேன். ஓகேங்களா? செப்ரேட்டாக வாங்க இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. பொரிஞ்சு வந்தோம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா லைட்டாக பொரியறதுக்காக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகா லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். ஆனியன்ஸு லைட்டாக வதங்கிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நைட்டில் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேரட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கேரட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், நல்லா வதக்கி விடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வதக்கி விடணும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி விடணும். ஓகேங்களா? இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா அது மெத்துன்னு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே சிம்மில் வச்சுட்டே செய்யுங்க. ஓகேங்களா? இப்போது கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி மிளகாவே நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 செகண்ட் நம்ம மூடிட்டு வைக்கும்போது அது கொஞ்சம் மெத்துன்னு நல்லா வெந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போது கொஞ்சம் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கவுச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி ரைஸை வெடித்து ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை இந்த கேரட்டோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா வெடித்தா தான் பார்க்குறதுக்கு கேரட் ரைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ரைஸோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அடிஷ்னல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சே பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வதக்கணுன்னா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது மாதிரியான ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.